கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கடந்த நாளிலே கலைந்து போகும் வேஷம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். அதற்கு முன்பாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து சில நாட்கள் புத்தி உள்ள ஆராதனை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். அந்த புத்தி உள்ள ஆராதனை செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேஷம் தரிக்காதவர்களாய் தாங்கள் தரித்திருக்கிற வேஷத்தை கலைத்து போட்டவர்களாக தேவனுக்கு முன்பும் தேவ ஊழியக்காரனுக்கு முன்பும் தேவ சபைக்கு முன்பும் உண்மை உள்ளவர்களாய் ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை தான் அந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய சபைகளிலே பார்க்க முடியாது. ஒரு காலத்திலே ஆவிக்குரிய சபைகளிலே கர்த்தருடைய பந்தி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும். இப்ப வாரம் கொடுக்கிறதான் சபைகள் எல்லாம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே அந்த பந்திக்கு வருகிறதான தேவனுடைய பிள்ளைகள் பந்திக்கு வரும் முன்னால, பந்திக்குள்ள ஆராதனை தனியா நடக்கும். ஆராதனை முடிந்து அந்த பந்திக்குள்ளால போக முன்னால பந்தியில பங்கெடுக்கிற எல்லாரும் தேவ சமூகத்தில் இருந்து ஒரு சாட்சி சொல்லணும். அது என்ன? இந்த கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு தேவனுக்கு முன்பாகவும் தேவ ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் நான் உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் இருக்கிறேன் என்று தனித்தனியாக சாட்சி சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வேஷம் கலைந்து போகும் என்பதை உணர்ந்து நம்ம எந்த காரியங்களிலே வேஷம் தரித்திருக்கிறோமோ, உண்மையற்றவர்களாக இருக்கிறோமோ, வேஷம் என்றால் உண்மைக்கு புறம்பான காரியம், மறைத்து வைத்திருக்கிற சுபாவம், மறைந்து வாழ்கிற வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேஷம் ஒரு நாள் கலைந்து போகும் என்பதை உணர்ந்து 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப முதல் வசனத்துல சரீரம் உங்களுடைய சுயம் அழிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் 2வது வசனத்திலே உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். அந்த மனம் புதிதாகிற அனுபவம் வந்துவிட்டதே ஆனால் வேஷம் இல்லாத உண்மையும் உத்தமமான ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, உள்ளத்திலே ஒன்றை நினைத்துவிட்டு உதடுகளினாலே இன்னொன்றை பேசுகிற வாழ்க்கை அல்ல. உள்ளத்திலே ஒரு காரியத்தை வைத்துவிட்டு வெளிப்படையாக வேறு கிரியைகளை வெளிப்படுத்துகிறதான வாழ்க்கை அல்ல. நினைவுகளும் வார்த்தைகளும் ஒன்றாயிருக்கும், நினைவுகளும் செய்கைகளும் ஒன்றாயிருக்கிறதான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்பாகவும் தேவ ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் தேவ சபைக்கு முன்பாகவும் வாழ ஆரம்பிப்போம். அப்படி ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எந்த வேஷம் தரிக்க கூடாதா? இப்பிரபஞ்சத்திற்கேற்ற, அதாவது உலகத்திற்கேற்ற வேஷத்தை தேவனுடைய பிள்ளைகள் தரிக்க கூடாது. உலகம் தரித்து கொண்டு போகட்டும். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதான மாயமான உலகத்திலிருந்து தேவன் உங்களை என்ன பண்ணி இருக்கிறார்? மீட்டிருக்கிறார். ஒரு தகுதியும் இல்லாத நம்மை தம்முடைய சரீரமாகிய சபையிலே கொண்டு வந்து வைத்து நம்முடைய ஆத்துமாவிற்கு போஜனத்தை தந்து நம்மை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? அவருடைய சரீரமாகிய சபையிலே அவயமாய் மாற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அவரை போல மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக தான் அவர் பேசுகிறார், அதற்காக தான் அவர் கிரியை நடப்பிக்கிறார், அதற்காக தான் அவர் எழுந்தருளி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இல்லையானால் வேஷம் கலைந்து போகும் என்று சொல்லி கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல்
1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் இவ்வுலகத்தின் வேஷம் கலைந்து போகிறது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தின் வேஷம் கலைந்து போகிறதா இருக்கிறபடியினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம், இப்பிரபஞ்சமாகிய உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதாகுதல் என்றால் என்ன? மனம் புதிதாகுதல், சுபாவங்களில் ஏற்படுகிற மாற்றம். இயேசு சொன்னாரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொல்லி அந்த அனுபவம் தான் அந்த வாழ்க்கை. அப்ப வேஷம் தரித்த 3 பேரை கடந்த நாட்களில் உங்களுக்கு முன்னால வச்சேன். அவர்களுடைய வேஷம் கலைந்து போனதையும் உங்களுக்கு முன்னால வச்சேன். சவுல் என்கிற இஸ்ரவேலின் முதலாவது ராஜா வேஷம் தரித்தான். சூனிய காரிக்கு முன்பாக வேஷம் தரித்து உட்கார்ந்தான். அவளுக்கு முன்பாகவே தேவன் அவனுடைய வேஷத்தை கலையும்படி செய்தார். இரண்டாவதாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுடையதான காரியத்தை குறித்து சொன்னேன். அவனுடைய மனைவி அவனுடையதான அறிவுறுத்தலின் பேரில் அகியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக வேஷம் தரித்து கொண்டு போனதையும், அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாகவே தேவன் அவளுடைய வேஷத்தை கலைத்து போட்டதையும் உங்களுக்கு அடையாளம் காட்டினேன். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாப் என்கிறதான இஸ்ரவேலின் ராஜா. இவர்கள் 3 பேருமே இஸ்ரவேலின் ராஜா. ஒரு வித்தியாசம் என்னன்னா, முதல் ராஜாவாகிய சவுல் இஸ்ரவேலையும் யூதாவையும் சேர்த்தாண்ட ராஜா. யெரொபெயாம் இஸ்ரவேல் 2ஆக பிரிந்து போன பின்பு, யூதா தனியாக இஸ்ரவேல் தனியாக தேவன் பிரித்த பின்பு அந்த இஸ்ரவேலை ஆண்ட முதலாவது ராஜா. ஆகாப் என்பது இஸ்ரவேலை ஆண்ட ராஜா. அல்லேலூயா. இவன் வேஷம் தரித்துக் கொண்டு யுத்த களத்திற்குள்ளாய் செல்லுகிறான். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை பொய்த்து போக வேண்டும் என்பதற்காக, மீகாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அவமாகி போக வேண்டும் என்பதற்காக வேஷம் தரித்துக் கொண்டு யுத்த களத்திற்குள்ளாய் செல்கிறதையும், எதிர்பாராத விதமாக ஒருவன் அம்பை நாணேற்றி எய்கிறதான வேளையிலே அவனுடையதான கவசத்தின் சந்துகளுக்கு இடையிலே பட்டு அவன் காயப்பட்டு மரித்து போன போது, மரிப்பதற்கு முன்பாகவே இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவனுடைய வேஷம் சத்துருக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் கலைந்து போன ஒரு காரியத்தையும், தேவன் கலைத்து போட்ட ஒரு காரியத்தையும் கடந்த நாட்களிலே உங்கள் நடுவில் வைத்தேன். அல்லேலூயா. நாம் ஏன் உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்கிறோம்? அந்த வேஷம் தரிப்பதற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? எந்த வேஷத்திற்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எந்த உண்மையற்ற நிலைமைக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எந்த பொய்யான வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாமல் யாருமே வேஷம் தரிப்பதில்லை. யாரோ ஒருவருக்கு நம்மை நல்லவர்களாக அடையாளம் காட்ட, அல்லது யாரோ ஒருவரிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, அல்லது யாரோ ஒருவருக்கு நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக பல விதங்களிலே வேஷம் தரிக்கிறோம். ஆளுக்கு ஏற்றபடி, இடத்திற்கு ஏற்றபடி. சிலரை குறித்து நமக்கு தெரியும், ஆகையினாலே ரொம்ப ஞானமாயிருப்போம். நல்லா கவனிக்கணும். அப்படி இருந்தும் கூட எதற்காக உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்கிறோம்? நாம் அந்த வேஷம் தரிப்பதனுடைய நோக்கம் என்ன? வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வார் என்று அறியான். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான்,
யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான். கடந்த நாள்ல இது ஒரு பாடலா கூட பாடி காமிச்சேன். ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், அதை வாரிக்கொள்வார் யாரோ என்று அறியாதிருக்கிறான். ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், அதை வாரிக்கொள்வார் யாரோ என்று மறந்து போகிறான். பண ஆசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் வேறு, பண ஆசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் வேறு என எடுத்துரைக்கும் வேதம் சொல்லும் வழி மறந்து தன்னை மறந்து வேஷம் போடுறான், சஞ்சலப்படுறான், அழிஞ்சு போகிறான். ஐயோ வேஷம் போடுறான், மனுஷன் வேஷம் போடுறான், சஞ்சலப்படுறான், வீணா அழிஞ்சு போடுறான், வேஷம் போடுறான். உண்டு பெருத்து தின்னு கொழுத்து வாழ நினைக்கிறான், தினம் கண்டு கழிக்கும் திரைப்படங்களை ஆடி அலையிறான். உண்டு பெருத்து தின்னு கொழுத்து வாழ நினைக்கிறான், தினம் கண்டு கழிக்கும் திரைப்படங்களை நாடி அலையிறான். உண்டு உறங்கும் உடல் இது ஒரு சாவுக்கேதுவானது, உண்டு உறங்கும் உடல் இது ஒரு சாவுக்கேதுவானது. ஒரு பாடை ஏறி மண்ணுக்குள் இறங்கி மறைஞ்சு போகும், இதை மறந்து வேஷம் போடுறான், சஞ்சலப்படுறான், அழிஞ்சு போறான். ஐயோ வேஷம் போடுறான், மனுஷன் வேஷம் போடுறான், சஞ்சலப்படுறான், வீணா அழிஞ்சு போடுறான், வேஷம் போடுறான். வேஷம் கலைந்து போகும் நாளும் இரவில் வருகுது, நடுவானில் இயேசு தூதர் சேனையோடு இறங்குது. வேஷம் கலைந்து போகும் நாளும் விரைவில் வருகுது, நடுவானில் இயேசுவோடு தூதர் சேனை இறங்குது. அது பறந்து போக மணிக்களத்தில் குவியுது, அது பறந்து போக மணிக்களத்தில் குவியுது. வேத வசனம் கேட்டு நடக்கும் போது வாழ்வில் இன்பம், இதை மறந்து வேஷம் போடுறான், சஞ்சலப்படுறான், அழிஞ்சு போறான். ஐயோ வேஷம் போடுறான், மனுஷன் வேஷம் போடுறான், அழிஞ்சு போகிறான், வீணா அழிஞ்சு போகிறான், வேஷம் போடுறான். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? உண்டு பெருத்து தின்னு கொழுத்து வாழ நினைக்கிறான், தியேட்டர்ல போய் படம் பார்த்தா பாவம்னு சொல்லி அகலத்திரை டெலிவிஷனை வாங்கி வீட்டுல வச்சு தினம் கண்டு கழிக்கும் திரைப்படங்களை நாடி அலைகிறான். உண்டு உறங்கும் உடல் இது ஒரு சாவுக்கேதுவானது, ஒரு பாடை ஏறி மண்ணுக்குள் இறங்கும், இதை மறந்து வேஷம் போடுறான். வேதம் சொல்றதான் பாட்டா எழுதி இருக்கு. அப்ப சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே மனுக்குலத்தினிடத்திலே அவன் கண்டு கொண்ட ஒரு காரியம், அவனுடைய கண்களுக்கு தென்பட்ட ஒரு காரியம் என்ன? வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று சொல்கிறான். அப்ப முதலாவதாக வேஷம் போடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக வேஷம் போடுகிறார்கள். உலகத்திற்கொத்த வேஷத்தை தேவ பிள்ளைகள் தரிப்பதற்கு காரணம் என்ன? தங்களுடையதான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக தேவன் கொடுத்த நன்மைகளையும் மறைத்து விடுகிறார்கள். தேவ பிள்ளைகளை கொண்டு தேவன் கொடுத்த நன்மைகளையும் மறைத்து விடுகிறார்கள். நான் மறந்து போகிறார்கள் என்று சொல்லவில்லை. தேவன் கொடுத்த நன்மைகளையும் மறைத்து விடுகிறார்கள். தேவ பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்த நன்மைகளையும் கொடுத்த நன்மைகளையும் மறைத்து விட்டு
தங்களை மிகுந்த கஷ்டம் உள்ளவர்களைப் போல, பாடுள்ளவர்களைப் போல, வேதனை உள்ளவர்களைப் போல, ஆகாரம் புசியாதவர்களைப் போல, வஸ்திரம் இல்லாதவர்களைப் போல, பயங்கர பிரச்சனைகளுக்குள்ளாய் இருக்கிறவர்களைப் போல தங்களுடைய வார்த்தைகளினாலும் தங்களுடைய கிரியைகளினாலும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு கூட்டம். அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய நோக்கம் என்ன? மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய கஷ்டம் என்று சொல்லி வேஷம் போட்டுகிறதான வேளையில் நமக்கு தேவனும் தேவன் மனிதனை கொண்டு செய்த நன்மைகளையும் மறைத்து வைத்துவிட்டு, அதை ஒளித்து வைத்துவிட்டு, எதுவும் இல்லாததை போல நம்மை அடையாளம் காட்டிக் கொள்கிறதான வேளையில் இவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேஷம் போடுகிறார்கள். ஆனா யாருக்கு முன்னால வேஷம் போடுறோம் தெரியுமா? நீ கொடுத்தால் எதையாக நான் வாங்கி கொள்ளலாம் என்று நிர்பந்தமான நிலைமைக்குள்ளாய் இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல அல்லது மனுஷியின் இடத்துல வேஷம் போடுகிறார்கள். தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக பொய் என்கிற வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். மாய்மாலம் என்கிறதான வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். இல்லை 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 என்கிறதான ஒரு முகத்திரையை தரித்திருக்கிறார்கள். எப்பொழுதும் பவுல் சொன்னதை போல அவர் உண்மையாய் சொன்னார், உத்தமமாய் சொன்னதை இவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பசியாயிருக்கிறோம், நாங்கள் நிர்வாணமாயிருக்கிறோம், நாங்கள் நெருக்கத்தில் இருக்கிறோம், கடனே இல்லாமல் மிகுதியான துணிக்கைகளை தந்து கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்தின வேளையில நீ மற்றவர்களுக்கு முன்பாக இப்படியாய் சொன்னாய், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, கடன் இருக்கு, கடன் இருக்கிறது என்று சொல்லி நீ அறிக்கையிட்டாய். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் 2 பேர் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உற்று கவனிப்பார். ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு, உன்னுடைய வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவது. அவர்கள்ட்ட கடன் 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 என்று சொன்ன உடனே உன்னுடைய கடன் தீர்ந்து விட்டதா? இல்லை 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 என்று சொன்ன உடனே உனக்கு நிறைவான காரியங்களை செய்து விட்டார்களா? இல்லை. உன்னுடைய இல்லை என்கிற நிலை தொடரதான் செய்கிறது. உன்னுடைய கடன் என்கிற நிலை பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இல்லாத கடனை உன்னுடைய வாயின் வார்த்தையினாலே வருவித்துக் கொண்டாய், உன்னுடைய முகப்பாவனையினாலே வருவித்துக் கொண்டாய், உன்னுடைய வார்த்தையின் மாயஜாலத்தினாலே வருவித்துக் கொண்டாய். கர்த்தர் உன்மேல் கோபம் கொண்டு உன்னுடைய கையின் கிரியைகளை அழித்து போட்டார். கடன் என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்லி அந்த கடினமான பாதைகளின் வழியாக கர்த்தர் உன்னை நடத்த ஆரம்பித்தார். அன்னைக்கு கடனே இல்லாத கடன் கடன் என்று புலம்பினாய், இன்றைக்கு கடனிலே தத்தளித்துக் கொண்டு கடன் என்று புலம்புகிறாய். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அன்னைக்கு நிறைவாய் இருக்கையிலே இல்லை 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 என்று புலம்பினாய், இன்னைக்கு உண்மையாய் கர்த்தர் உனக்கு இருந்தவைகளை எடுத்து போட்டு உன்னை இல்லாமல் ஆக்கி இல்லை இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அன்றைக்கு கர்த்தர் சில பலன்களை, சில நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே தந்த போது ஒன்னும் இல்லை, ஒன்னும் வரல 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 என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த நன்மைகளை மூடி மறைத்து கொண்டு புலம்பினாய். இன்னைக்கு உண்மையிலே நன்மையின் வாசல்கள் அடைக்கப்பட்டு நிர்பந்தமான மனுஷனாய் மனுஷியாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யாருக்கு முன்பாக வேஷம் தரிக்கிறாய் என்பதை மறந்து போனாய். நீ நினைத்தாய் ஒரு மனுஷனுக்கு முன்பாக தான். இவர்கள் என்னுடைய வார்த்தையை நம்பி விடுவார்கள், என்னுடைய கிரியையை நம்பி விடுவார்கள். ஆனா தேவன் என்ன பார்த்தார், நீ எனக்கு முன்னவாக்கும் உன்னுடைய வார்த்தையை என்ன பண்ற? அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறாய். தந்த தேவனை மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு நன்மை செய்த ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய். அவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உனக்கு நன்மைகளை பகிர்ந்தளித்த ஆண்டவருக்கு வேதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். சாத்தான் மகிமைப்படும்படியாய், தேவன் துக்கப்படும்படியான ஒரு வாழ்க்கையை போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் சரீரத்தில் பலன் இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது பலவீனம் 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 என்று சொன்னாய். ஆண்டவர் பார்த்தாரு, சரி, அந்த பலவீனம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். ஏன் ஆராதனைக்கு வரல? உடம்பு சரியில்லை. சரியா இருக்கும் போது சரியில்லைன்னு சொன்னா ஆண்டவர் பார்த்தாரு, சரி, சரியா இருக்கிறத ஒன்ன சரியில்லாம ஆக்கிடுவோம். உன்னுடைய வேஷம் தரித்தல், உன்னுடைய வேஷம் தரித்தல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலக மக்கள், அநீதிக்குள்ளாய் கிடக்கிற உலக மக்கள் வேஷம் தரித்துக் கொண்டு போகட்டும்.
அவர்களுடைய வேஷம் ஒரு நாள் கலையும், வெட்கமடைவார்கள். நீயும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஏன் நீயும் நானும் வேஷம் தரிக்க வேண்டும்? நீயும் நானும் ஏன் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷமாகிய உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டும்? நீங்கள் வேஷம் தரிப்பதனாலே யார் துக்கம் அடைகிறார் தெரியுமா? உங்கள் ஆண்டவர் துக்கம் அடைகிறார். அவரை நீங்கள் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் பொய் சொல்லுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நீ நாளைய தினத்தை குறித்தும் மறு வேளையை குறித்தும் கவலைப்படாமல் வாழ வேண்டியவன் அல்லவா? வாழ வேண்டியவள் அல்லவா? விசுவாசத்தில் இல்லாம வருகிற யாவும் பாவம் என்றல்லவா ரோமர் 14:23 சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் வருகிற யாவும் பாவமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசமாய் வாழ வேண்டியவர்கள் அல்லவா நீங்கள்? உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை உயர்த்தி காண்பித்து வாழ வேண்டியவர்கள் அல்லவா நீங்கள்? எப்படியோ இருந்த என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆகாரத்திற்கு கஷ்டப்பட்ட என்னுடைய குடும்பத்தில் 2 வேளை ஆகாரம் தந்திருக்கிறாரா? தைரியமா சொல்லு. என்னை இப்பொழுது 2 வேளை போஷிக்கிறார். 3 வேளை ஆகாரம் தந்திருக்கிறாரா? சந்தோஷமா சொல்லு. 3 வேளை ஆகாரம் தந்திருக்கிறார். ஏன் வேஷம் போடுகிறாய்? எதற்கு வேஷம் போடுகிறாய்? உன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்க வைத்துக் கொள்வதற்காக யாரோ ஒருவருக்கு முன்பாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாய். யாரோ ஒருவருக்கு முன்பாக வேஷம் பதில் கொண்டிருக்கிறாய். நீ ஆண்டவரை மறுதலிக்கிற மனிதனாய் மனுஷியாய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாதிருங்கள். நான் கேட்கிறேன், இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை அறியாத நாட்களில் இருந்ததற்கும் இன்னைக்கு அறிந்து கொண்ட போதும் அவர் என்னை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானவைகள் உங்களால் உணர முடிகிறதா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை கொடுத்திருக்கிறாரா? உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட்ட கூட நீங்க வேஷம் போடாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்க மனைவி கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்க கணவன் கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்க பிள்ளைகளிடத்துல இல்லைன்னு சொல்லாதீங்க. வேஷம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளால இருந்துதான். அதுக்கு பிறவைக்குதான் சபைக்கு வருகிறது. பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லவே இல்லை. இருக்கு, என்னுடைய தேவைக்கு இருக்கிறது. இது எனக்கு தேவை, இதை நான் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க முடியாது. யாரும் உங்களிடத்துல என்ன பண்ண போறது கிடையாது. பிடித்து எனக்கு வேண்டும் என்று வாங்க போறது கிடையாது. நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்காக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. யாரையும் ஏமாற்றுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லி உண்மையும் உத்தமமாய் ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சபை. ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னா கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. ஏன்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆமென். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களை பசியா போடவே மாட்டார். சில வேளைகளிலே உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தும் போது அவர்களுக்கு தேவ வல்லமையை புரிய வைப்பதற்காக சில குறைவுகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தாலும் அவைகளை நிறைவாய் மாற்றி நடத்துகிற தேவன். ஆமே, சத்தமா சொல்லுங்களேன். அந்த குறைவுகளை அவர்கள் மறந்து போகும்படியாக, அந்த குறைவுபட்ட நாட்களிலே அவர்கள் கண்ட சஞ்சலத்தை மறந்து போகும்படியாக நன்மைகளின் பரிபூரணத்தினால நிரப்புகிறதான ஆண்டவர். 10 ரூபா சம்பளம் வாங்குறியா? நான் 10 ரூபா வாங்குறேன்னு சொல்லு. எனக்கு 7.5 ரூபா தான் வருது. அந்த 2.5 ரூபாய் நீ பொய் சொல்வதனால என்ன லாபம்? உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். உனக்கு ஒரு மாசம் கர்த்தர் ஒரு 10,000 ரூபாய் ஆசீர்வாதமா கொடுக்கிறாரா? எனக்கு 10,000 ரூபாய் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் வாலண்டரியா போய் யாருக்கிட்டையும் சொல்லண்டா. யாரோ உங்களிடத்துல கேட்கும் போது நீங்க உண்மையை சொல்லலாம். இல்ல, எனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை இப்படி வைத்திருக்கிறார். தேவன் நாமம் மகிமைப்படும் தானே. சாத்தான் யோசுவா என்கிறதான பிரதான ஆசாரியனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு தேவ சன்னிதானத்தில் நின்றதை போல உங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு நிற்க மாட்டான் தானே.
இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே எப்படி இருந்தான், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே எப்படி இருந்தான், நீர் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறீரே, இவ்வளவு நன்மைகளை நீர் அவருக்கு செய்திருக்கிறீரே, இந்த இவ்வளவு நன்மைகளை இவளுக்கும் இவளுடைய குடும்பத்திற்கும் செய்திருக்கிறீரே, அவள் இல்லை என்கிறாள், அவன் இல்லை என்கிறார், உண்மை மறுதலிக்கிறார், இன்னுமா இவளுக்கு நன்மை செய்ய போகிறீர், இன்னுமா இவனுக்கு நன்மை செய்ய போகிறீர் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து சாத்தான் உன்னை குறித்து முறையிடுவான். உண்மை என்பது எது தெரியுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும். அதற்கு மேலானது ஒன்றுமே இல்லை. எல்லாம் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாதவனைப் போலவும், ஒன்றும் இல்லாதவன் எல்லாம் இருக்கிறவனைப் போலவும் இருக்கிறான். தேவஜனமே, நீ யாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் தயவு செய்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக வேஷம் தரிக்காதிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமென். அப்ப ஏன் வேஷம் போடுறோம்? பொருளாசை என்கிற ஒரு விக்கிரகம் நமக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பணாசை என்கிற ஒரு விக்கிரகம் நமக்குள்ளாய், அல்லது தீமையின் வேர் நமக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நம்மை தொடர்ந்து வேஷம் போட வைக்கிறது. நீ வேஷம் போட்டு எவைகளை சவதரித்துக் கொண்டாலும் அவைகள் உனக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீ வேஷம் தரித்து எவைகளை சவதரித்துக் கொண்டாலும் அவைகள் உனக்கு ஜீவன் இல்லை, ஜீவன் அல்ல, அது மரணமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசுவே சொன்ன ஒரு காரியம், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அருமையான தேவஜனமே, வேஷம் தரித்து நீ உருவாக்கி கொள்கிற எதுவும், உண்மைக்கு புறம்பாக நீ சம்பாதித்துக் கொள்கிற எதுவும், தக்க வைத்துக் கொள்கிற எதுவும், உனக்கல்லாத ஒன்றை உனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக நீ போடுகிற வேஷம், பேசுகிறதான பொய்களினாலே வருகிற எவைகளும் உனக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன் தெரியும்? அவைகளுக்கு உடன்படுகிறாயா? உன்னுடைய இருதயத்துக்குள்ளால என்ன இருக்கிறது? பொருளாசை இருக்கிறது. கரங்களை கொட்டி, கரங்களை கொட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து விசுவாசிகளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்போது அதை பெருக்குவதற்கு தேவ சித்தத்தின்படி நீங்கள் முயற்சியுங்கள். வட்டிக்கு கொடுத்து மட்டும் பிழைச்சிடாதீங்க. கொடுத்துக்கிட்டு லவகமாக இப்படி சொல்லாதீங்க, எனக்கு பணம் இல்லை, இன்னொரு ஆளுக்கு பணமாக்கி இன்னொரு ஆளுகிட்ட வாங்கி தந்திருக்க. தேவன் அதை விரும்புகிறார் என்று நினைக்கிறீர்களா? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். பரலோகத்துக்கு போகணும்னா சிம்பிளா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்ல கவனிங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன் தான் பரலோகத்துக்கு போவான். வட்டி வாங்குறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். உனக்கு பரலோகம் வேணும்னா அந்த பிசினஸை விட்டுரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருதுன்னு உனக்கு தெரியாது. நீ உண்மையாயிருந்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக தயவு செய்து என்ன பண்ணாதீங்க? வேஷம் தெரியாதிருங்கள். அந்த வேஷம் ஒரு நாளில் கலைந்து போகும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுவோம். இதற்கு மிஞ்சினது தேவனால் வரும். கரங்களை கொட்டி உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினால் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறவர்களாய் அல்ல, காரியங்களை மறைத்து பேசுகிற வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல, வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல, மற்றவர்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை சுதந்திரிப்பதற்காக வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல, உண்மை உள்ள தேவ ஜனங்களாய் இருப்போம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏன் தேவ ஜனங்கள் அதிகமாய் வேஷம் தரிக்கிறார்கள்? வாசிக்கலாம். கலாத்தியர் 6:12.
நல்ல கவனிங்க, மாமிசத்தின்படி சுயம் அழிக்கப்படாதபடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாமிசத்தினை அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையாதபடிக்கு நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் பிரியப்படுத்த விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அதாவது துன்பத்தை தவிர்ப்பதற்காக வேஷம் தரிக்கிறார்கள். அல்லேலூயா. துன்பம் என்கிற உபத்திரவம், துன்பம் என்கிற வேதனை, துன்பம் என்கிற மற்றவர்களால் உண்டாகிறதான வெறுத்தல் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது என்பதற்காக, சிலுவை நிமித்தம் வருகிறதான துன்பத்திற்கு நான் பங்காளியாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேஷம் தரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட என்பாங்க, காத்துல கழுத்துல எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க, ஆனால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பார்கள். உறவுகளை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உறவுகளை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கிறவர்களாகவும் பாவிகளுடைய வழிகளிலே நிற்கிறவர்களாகவும் இருப்பார்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடந்து பாவிகளுடைய வழியில நிற்கிறவர்களாக, அந்த ஐக்கியங்களை விட்டு விலக வேண்டிய தேவஜனங்கள் அவர்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறவர்களாக. எதுக்கு? அவர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. சிலுவையின் நிமித்தம் வருகிறதான இடரல் எனக்கு வந்துடக்கூடாது. ஒத்து போயிருவோம். நமக்கு 4 பேர் வேண்டாமா? விழுந்தா நம்ம தூக்குறதுக்கு 4 பேர் வேண்டாமா? நான் சொல்றேன், மனுஷனாக உன்னை சிருஷ்டித்தது, மனுஷியாக உன்னை சிருஷ்டித்தது உண்மையானால் நீ எங்க விழுந்தாலும் உன்னை தூக்குறதுக்கு நீ யாருன்னு அறியாத 4 பேரை கர்த்தர் வச்சிருப்பாரு. இந்த வேளைகளில் இவர்கள் என்னை தூக்குவார்கள் என்று சொல்லி நீ ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறியே, அவர்களுக்கு முன்னால நீ விழுந்தா கூட ஏன்னு கண்டு கொள்ளாமல் போயிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை நிமித்தம் வருகிறதான துன்பத்தை சகிப்பதற்கு மனதற்றவர்களாக, அந்த உபத்திரவத்தை சகிப்பதற்கு மனதற்றவர்களாக வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் உங்க ஆளுதான், நானும் உங்க ஆளுதான். யாரை எப்ப பார்க்கிறோமோ நானும் உங்க ஆளுதான். நீங்க வந்தே கொசுக்கா போவிய? ஐய போவேன், எனக்கு பிடிக்காது. என் வீட்டுக்காரர் ஒரு டைப், சும்மா நை நை நைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால போயிட்டு இருக்கிறேன், வேற வழியே இல்லாம. எனக்கு அப்பனும் அம்மையும் இருக்காவளே, அத்துவளுக்கு பயந்து போயிட்டு இருக்கிறேன். இங்க வந்து உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. நான் ஆவிக்குரிய சபைக்கு போனா கூட அங்கதான் நான் தெரிஞ்சிருக்கேன். நான் எல்லாத்துலேயும் உண்டு. முதலாளா நானும் வந்துடுவேன். கிறிஸ்துமஸ் வருதா, எல்லாரும் 1 மாதத்துக்கு முன்னால் ஸ்டார் கட்டுறாங்களா, நான் 41 நாளைக்கு முன்னாலே கட்டிடுவேன். எல்லாரும் 3 நாள் கொண்டாடுவாங்களா, நான் 5 நாள் கொண்டாடுவேன். இயேசு மரித்த நாள் வருகிறதா, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா. நானும் உங்கால தான், உங்கால தான். கேக்கு வாங்கி கொடுக்கிறது என்ன? யாருக்கு போய் வாங்கி கொடுக்கறது தெரியுமா? கொடுக்கறதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவன் தான் நாளைக்கு நமக்கு திரும்ப தருவான். உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பு, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து பார். ஒருவேளை ஆகாரத்திற்கு இல்லாமல், ஒருவேளை ஒரு உடுத்த வஸ்திரத்தை மாற்றி உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமல் எத்தனையோ பேர் மூர்ச்சித்து தெருவில் கிடக்கிறார்களே, அவர்களுக்கு செய்து பார். அவர்கள் உனக்கு திரும்பி செய்ய மாட்டார்கள், அவர்கள் உன்னை புகழ மாட்டாங்க. மாறாக, கடவுளே வேஷம் தரிக்காதே. சிலுவையினால் வருகிறதான துன்பத்தை சகிக்கிறவனாய் மாற வேண்டும். இயேசு நம்மளை கூப்பிடும் போதே எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் நிமித்தம் வருகிறதான துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த துன்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உறவுகளுக்கு முன்னாலேயும் உலகத்துக்கு முன்னாலேயும் நண்பர்களுக்கு முன்னாலேயும் வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல.
அவர்கள் கிறிஸ்துவ அல்லாத கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவன் எவனும், கிறிஸ்துவை தரித்து கொண்ட எவனும் எவளும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சிலுவையின் நிமித்தம் வருகிறதான துன்பத்தை சகிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருப்பான். கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் வருகிறதான துன்பங்களை நீங்கள் சகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நிந்தைகளை, அவமானங்களை சகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இயேசு அழகா சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நல்ல கவனிங்க, நீதி என்பது இயேசுவை குறிக்கிறது, நீதியின் சூரியன். அந்த நீதியாகிய இயேசுவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அல்லது உண்மையும் உத்தமமான வாழ்க்கை நிமித்தம், வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை நிமித்தம், தேவ கற்பனையை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தில் அவர்களுடைய பலன். துன்பம் எப்படி வரும்? சிலுவையினால். சிலுவையில் அறையப்பட்டவன் எவனும் நீதிமானாய், நீதி உள்ளவளாய் மாறுவார். நீதிக்காக போராடி தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உடையவனாய், வாஞ்சை உள்ளவளாய் வாழ்ந்து அதை கை கொண்டு நடக்கிறாயா? அது நிமித்தம் துன்பம் வருகிறதா? நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்தில் இல்லை பார்க்கணும், இப்ப இங்க இல்லை நமக்கு பலன் வேணும். இங்கே எதை கட்டுகிறாயோ அதுதான் உன்னாலே அங்கே கட்டப்படுகிறது, உனக்காக கரங்களை கொட்டி. அடுத்த வசனம் சீக்கிரமா. என் நிமித்தம், யாருடைய நாமத்தின் நிமித்தம்? இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தம், இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறது நிமித்தம், அவருடைய போதனைகளை கை கொண்டு நடக்கிறது நிமித்தம், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உபத்திரவத்திற்குள்ளாக்கி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேர்ல யாரும் உண்மையா சொல்றதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்க பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நமக்கு நம்மை குறித்து உண்மை சொன்னாலே நமக்கு பிடிக்காது, பொய் சொன்னாலா விடுவோம்? ஐயா, நம்ம செய்யற தவற உண்மையை சொன்னாலே நமக்கு பிடிக்காது, அலர்ஜி வந்துடும். நம்மை குறித்து பொய் சொன்னால விடுவோம். அரே குத்திதான், யார சொன்ன, எப்படி சொல்லலாம்? ஏவ பிள்ளைகளுக்கு உகந்ததல்ல. இயேசு மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல மௌனமாயிருந்தார். அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை நீ. உன்னை பதில் பேசுறதுக்கு, உன்னை நிரூபிக்கிறதுக்கு தேவன் இந்த உலகத்தில் வைக்கல. பொய்யாய் சொல்லுகிறார்களா? ஆண்டவரே பார்த்து கொள்ளும். ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இதை சுமப்பதற்கு, இதை கேட்பதற்கு என்னை பாக்கியவானாய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிப்பாரு. ஆசீர்வாதம் தானாக வரும். நிந்தையே வந்துடக்கூடாது, அவமானமே வந்துடக்கூடாது, யாரும் நம்மளை வருத்தக்கூடாது. கூட்டத்தில் ஆளாக நம்மளை பிடிச்சு விடணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆகையினால எல்லாருக்கும் நாங்கள் ஒத்துப்போகிறோம் என்றால் பரலோகத்திலே நீ சொல்ல மாட்டாய், தனித்து விடப்படுவாய் நரகத்திலே. பரவாயில்லையா? நீ இங்கே வாழ்கிற வாழ்க்கை தான். நீ பரலோகத்திற்குரியவனா நரகத்திற்குரியவனா, பரலோகத்திற்குரியவளா நரகத்திற்குரியவளா என்பதை தீர்மானிக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 12. யாரை சந்தோஷப்பட்டு களி கூறணும்? பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கரங்களை கொட்டி. உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த துன்பம், உங்களுக்கு முன்னால இருந்ததான தேவ பிள்ளைகளும் அப்படி துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்ததே ஆனால், என்னுடைய சிலுவை நிமித்தம் அப்படிப்பட்ட துன்பங்கள், அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்ததே ஆனால், என்னுடைய வசனத்தை கை கொண்டு நீங்கள் நடக்கிறது நிமித்தம் உங்க வீட்டில் தனிமைப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால், உங்களுடைய உறவுகளினாலே தனிமைப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால், உங்களுடைய உலகத்தாலே நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களே ஆனால், படிக்கிற இடத்துல நிந்திக்கப்படுகிறீர்களே ஆனால், வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களே ஆனால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வசிக்கிற இடத்துல நிந்திக்கப்படுகிறீர்களே ஆனால் சந்தோஷப்படுங்க. இந்த கிருபைக்கு தேவன் என்னை பாத்திரனாய் மாற்றினாரே. ஆமே ஆமே. இந்த துன்பம் இப்ப எனக்கு துக்கத்தை கொண்டு தந்தாலும் இந்த துன்பம் இன்பமாய் மாறும்.
கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள் சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள் சுதந்தரிப்பே. கஷ்டம் பண்ணி நிறைந்த உலகை கடந்தன்று நான் மறைவே. கஷ்டம் பண்ணி பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் கூடி இருப்பேன். பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் கூடி இருப்பேன். அவர் பாதம் வீட்டு புரிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள் சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள் சுதந்தரிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:22 சொல்கிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான், அதாவது துன்பங்களின் வழியாய்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் உன்னை கொண்டு சேர்க்கிற ஒரு வழி, தேவனால் அனுமதிக்கப்பட்ட வழி என்ன தெரியுமா? சிலுவையினால் வருகிற துன்பம், உபத்திரவம். அதை சகிப்பதற்கு மனதற்றவர்களாய் தயவு செய்து வேஷம் தரிச்சிடாதீங்க. மனுஷர் முன்பாக கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதற்கு நீங்கள் மனதற்றவர்களாயிருப்பீர்களே, ஆனால் பரலோகத்தின் பிதாவுக்கு முன்பாக அவர் உங்களுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவதற்கு மனதற்றவராய் மாறிவிடுவார். கரங்களை கொட்டி நான் சொல்லவில்லை, என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, நீ படிக்கிற இடமாயிரு, வேலை செய்கிற இடமாயிருக்கு, உறவுகள் நடுவிலாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து வாழ்ந்து பார். அது வெளிப்புறமான மாறுதலில் வருகிறதான அடையாளம் அல்ல. உன்னுடைய உள்ளான மனிதனிலிருந்து, உன்னுடைய மனசிலே ஏற்படுகிற புதிதாக்குதலிருந்து அந்த அனுபவம் அருமையானால், தேவ பிள்ளையே, தேவ நாமத்தை அநேக பேர் உன் நிமித்தம் மகிமைப்படுத்துவார்கள். கரங்களை கொட்டி. சிலுவை நிமித்தம் வருகிற துன்பத்தை சுமப்பதற்கு, அனுபவிப்பதற்கு நீ மனதற்றவனாயிருப்பாயானால் உன் நிமித்தம் எத்தனை பேர் இடறிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் ஆண்டவரை அறிய வேண்டிய உன் குடும்பத்தார், உன்னுடைய இனத்தார், உன்னுடைய உறவுகள், உன்னை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இடறிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? வேண்டாம், நீ உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு. சிலர் உன்னை விட்டு விலகினாலும் சிலர் கிறிஸ்துவின் அண்டை வருவார்கள். கரங்களை கொட்டி கிறிஸ்துவை அடையாளம் காண்பித்து வாழ்ந்து பார். சிலர் உன்னை விட்டு விலகி ஓடினாலும் சிலர் கிறிஸ்துவின் இடத்திலே நெருங்கி வருவார்கள். உன் நிமித்தம் அநேகம் பேர் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரத்த பழியை கர்த்தர் யாரிடத்தில் கேட்பார்? உங்களிடத்தில். அவர் 2 வசனத்தை வாசிப்போம். துன்பம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது 2 தீமோத்தேயு 2:12 வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகளின் நடுவிலே நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரோடு கூட அவர் அனுமதிக்கிற சிலுவை நிமித்தம் வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் சகித்தோமானால் அவரோடு கூட ஒரு அழகை எனக்கு இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது பரலோகத்தில். அல்லேலூயா. புதிய பூமி புதிய வானத்தில் ஒரு மேன்மை எனக்கு இருக்கிறதா? மீன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், சந்தோஷமாக சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்பத்தை சகிக்க வேண்டி இருக்கிறது? 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். அப்போ யாருக்கு துன்பம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உண்மையான தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்களுக்கு துன்பம். அல்லேலூயா. அப்போ வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு வேஷம் தரிக்கிற ஒரு கூட்டம், அது கலைந்து போகும். இரண்டாவது, கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் வருகிற துன்பத்தை சகிக்காமல் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேஷம் தரிக்கிற ஒரு கூட்டம். நாம் யாராயிருக்கிறோம்? இவ்வுலகத்தின் வேஷம் கலைந்து போகிறது. இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் கிறிஸ்துவனுடைய நன்மையும் அவருடைய பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். முழங்கால் படியிடுவோம். ஒரே ஒரு நிமிடம் நேரம். கர்த்தர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சவுலுடைய ஆவியை பெற்றிருக்கிறாயா? எரோபயாமினுடைய ஆவியை அல்லது அவனுடைய மனைவியினுடைய ஆவியை பெற்றிருக்கிறாயா? ஆகாப்பினுடைய ஆவியை பெற்றவனாய் பெற்றவளாய் இருக்கிறாயா? சவுலுடைய வேஷம் அஞ்சனம் பார்க்கிறவளுக்கு முன்பாக கலைந்து போனது. எரோபயாமினுடைய மனைவியினுடைய வேஷம் அகியா என்கிற கர்த்தருடைய தீர்க்க தரிசிக்கு முன்பாக கலைந்து போனது. ஆகாப்பின் வேஷம் யுத்த வீரர்கள் நடுவிலும் சத்துருக்களுக்கு முன்பாகவும் கலைந்து போனது. ஏன் தெரியுமா? வேஷம். ஏன் தெரியுமா? வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக, சிலுவை நிமித்தம் வருகிற துன்பங்களை தவிர்ப்பதற்காக, அதற்கு உட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேஷம். இன்னைக்கு அவைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமானி அணிந்தவர்களாய் கிறிஸ்துவை உண்மையாய் வெளிப்படுத்தி வசனத்தின்படி வாழ்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.